Hey guys, welcome back to my another new vlog. Actually இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து கிணத்துல குச்சிருந்தோம். அதாவது நேற்று வந்து சண்டே லீவு. சண்டேவா எதுக்கு லீவ் விட்டாங்க? தேர்ஸ்டே எலெக்ஷன் டேட்டில் லீவ் விட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி சாயந்தரமாக குளிக்க போயிருந்தோம் கிணத்துக்கு. நீங்கள் தம்பி பண்ணுற அட்டாசிட்டில் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இருக்கலாம். இப்படி தான் நீட்டிட்டு போன மாதிரி போனேன். கோழி எகுருந்து அடிச்சிச்சு பாரு. இப்போ வர சொல்ல அங்கே அதானே ஃபோன் கல்லு மேலே விழுந்துருச்சு. அதுவா குளத்துக்கு திரும்பி போட்டுருவேன். ஆயிரம் துரத்தி வரும். அட்டிதான் கைஸ் இப்போ வந்து லீவ் விட்டுட்டாலே இந்த பைத்தியம் இருந்தாலும் தாங்க முடியல. அதனால கிணத்துக்கு தண்ணியாக போகிறோம். கிணறு எங்களுக்கு அது வரை செய்யும். கூப்பிட்டதே அவரு தான். அவர் என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிறாரு. நான் எங்க கூப்பிட்டேன்? வாரம் கூப்பிட்றீங்களா? சரி இந்த ஒரு டைம் நாம் போகலாமான்னு கூப்பிட்டேன். குதிங்க நோய் கீழே விழுந்துருப்பா. பஸ் குதி பஸ் குதி 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 மணி தாத்தாங்க பாரு தாத்தா குதிக்கிறாங்கண்ணா. புறாலாம் டச் பண்ணாதீங்க, அதெல்லாம் பாவம். சரி இந்த காய்ச்சி நாங்கள் எப்பயும் குதிக்கிற கிணறு இது கிடையாது. தண்ணி மட்டும் மேலே இங்க பாருங்கடா தேன் இருக்குதுடா. தேன் கோழி போயிட்டு போயிட்டு வருது தெரியுதா? தேனெல்லாம் இருக்குதுடா. இந்த ஆலமரம் மட்டும் பெருசு வச்சுன்னா அப்படியெல்லாம் சரிஞ்சு விழுந்துடும். காய்ச்சி இது வந்து ரெண்டாவது கிணறு. நாங்கள் போகிற வழியில் இருக்கிற ரெண்டாவது கிணறு. இங்கேயும் நாங்கள் குடிக்க மாட்டோம். ஏமனே அதுதான் எங்கள் டிப்ஸு. காய்ச்சி அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இறந்து கிடக்குது. இந்த நாயை பார்த்தோட்டு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்கள் நாய் முந்தானத்து தான் இறந்துச்சு, பாவம். சரி கருப்பு எப்படி இறந்ததான்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அவன் சாப்பிடவே இல்லை. ஒரு 8 டேஸாக அவன் வந்து கண்டினியூஸாக சாப்பிடாமே இருந்துட்டான். அதனாலே அது மட்டும் என்ன ரீசன் தெரியல. ஒருவேளை அவனுக்கு வந்து மசம் பிடிச்சிச்சின்னு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அந்த ரீசன்னாலே எங்களை கடிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினாலே அவன் வந்து சாப்பிடாமையே உயிரை அவனே மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடவே இல்லை, சாப்பிடவும் இல்லை, தண்ணி சரியாக குடிக்கல, எதுவுமே பண்ணல. ஆனால் நான்லாம் அன்றைக்கி ரொம்ப அழுந்துட்டேன். கைஸ் ஆக்சுவலி இதான் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் குதிக்கிற கிணறு. குதிங்க குதிங்க மணி, சொர்க்கம் வந்துருச்சு மணி. கைப்பிடல தாவு கடைசியா காட்டுக்கார வந்தா ஓடிதான் ஆகணும். காசு பணம் துட்டு மணி மணி இங்க பாரு எவ்வளவு காசு வச்சுக்கிறானே. தம்பி என்ன பண்ற? எங்கள் சித்தப்பாவோட அம்மா எல்லாம் வந்து வேலைக்கு பார்க்குற, அதாவது வேலை கேட்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. நாங்கள் இந்த கிணத்துல குதிக்க இந்த வழியாக தான் போவாங்க. அதாவது எங்கள் சித்தப்பாவோட அம்மா, இங்கே சித்தப்பனா அங்கே பாருங்கள் வெள்ளை சொகாய் போட்டுருக்கானே, அவன் தான் எங்கள் சித்தப்பன். அங்கே வந்து ஏதாவது வேலை கிடைக்குமா அந்த மாதிரி, அதாவது வேலை அதிகமாக நாங்கள் காட்டு வேலை தானே செய்கிறோம். அதாவது அந்த வேலை கேட்டு அவங்க போவாங்க. இங்கேருந்தா குதிக்காத மணி ஓடியா போயிடும். நான் வீட்டுக்கு புந்து ஓடி போயிடுவேன். பாரம் அடிச்சு அப்புறம் போயிடுடி மாப்பிள்ள. எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவோட அம்மா, அதாவது என் வயசு கம்மி தான் அவனுக்கு. எங்கள் அப்பாவும் அவங்க கூட தான் வேலைக்கு போவார். காட்டு வேலைக்கு, குப்பல்ல இந்த மாதிரி. இங்க பாரு எங்க தம்பி மாண்டோல் தம்பி. எதா மாதிரி குதிரா மணி கீழே இறங்கி குதி மணி. கௌதமே சென்டராவத பாயிண்ட்ல குதிக்கணும் கௌதமே. இதெல்லாம் தேவையில்லாத வேலை மணி. சித்தப்பே குதி சித்தப்பே. போச்சு மணி, ஒயர் மேலே குதிச்சுட்டான்டா. மணி ஒயர் மேலே குதிச்சுட்டான்டா.
ஏய் வயர்ல கொதிக்கணும். மணி ஏற முடியாது. ஏற முடியாம போயிடுச்சா என்ன பண்ணுவா? ஏற முடியாம போயிடுச்சா என்ன பண்ணுவா? குதிரா டே குதி. தம்பி நீங்க எதையுமே புடுங்க வேணாம், ஆணியா புடுங்க சொல்லுவாங்கல்ல. நாமளும் கிணத்துல குதிக்கலாமா? ட்ரெஸ் போட்டே குதிக்கலாம், நம்ம ரொம்ப சிக்ஸ் பேக்காக இருப்போம். ஏ தெரியுண்டா கிணத்துல போடணுமான்னு பயமா இருக்குது. இப்ப உள்ள குதிச்சோடனே ஒரு அழிச்சுட போறேன். அதுதான் என்னோட முகத்துல அப்படியே கட்டி அதான் சத்தம் இல்லாம பண்ணி விடுவாங்க. சத்தம் இல்லாம பண்ணி விடுவாங்க. அப்புறம் அழுட்டு ஏ ஆமா அங்க போற மீன் மாதிரி உனக்கே இப்ப மூச்சாங்க ஆரம்பிச்சிடும். வணக்கம் மூச்சாங்க. நான் அப்படியே குச்சிருந்தேண்ணா.
செம்மையா இருந்துச்சு. மணி என்னாச்சு? அடியா? அடிபடாத இடத்துல அடிபட்ட வேண்டியது என் மகனுக்கு. ஏ மணி மறுபடி வாங்கடா. வாடா போலாம்டா. நீ போதுண்டா. கௌதம் என்னப்பா வெயக்காயிறீங்களா? வெயக்காயிரியா? வெயக்காயிரியா? ஏ வாடா. ஏ தம்பி வீட்டுக்கு போகலாம்பா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. அப்புறம் போகலாமா? ஃபைனலி வி ஆர் ரிட்டர்னிங் டு அவர் ஹோம். என்ன தெரியும் போகலாம் வீட்டுக்கு. வேறாங்க போகிறது என்னடே அங்கே இங்கேயும் நொங்கு தேடிட்டு இருக்கிறீங்க. இந்த பணமத்தில் ரொம்ப பாருங்க. அதெல்லாம் பறிச்சிக்கலாம். மோனு கொண்டு எதுக்கு ஏன் வந்திருக்க மாட்டான்டா அவன். மணி பையன் நாளைக்கு பார்க்கலாம். கைஸ் நேற்று வருங்க கிணத்துல குடிச்சிட்டு வந்து நீங்கள் எப்படி ஒன்றும் தெரியாது பாப்பாட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். கைஸ் மறக்காமல் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.